பாரு கண்ணு டொய் போல டொய் போல டொய் போல. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசு சாராஸ் வேர்ல்ட் சேனல். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு பக்காவான ட்ரெடிஷ்னல் ஸ்ரீலங்கன் லஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு வந்து என்னென்ன எடுக்கிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிரேவி பண்ணுறதுக்கு 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, ஒரு வெங்காயம், அப்புறமேட்டு கொஞ்சம் 4-5 பீஸு ரம்பை, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி பால் இருக்குது இல்லையா, தேங்காய் பாலில் 2ஆவதாக எடுப்போம். அந்த பாலில் வந்து இது எல்லாத்தையும் சேர்க்கணும். சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு அதில் வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்க்கணும். என்ன ஸ்பைசஸ்னால் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், அப்புறமேட்டு நாங்கள் ஸ்ரீலங்கன் கறி மசாலா எடுத்திருக்கோம். அது வந்து சீரகத்தூள்னால் நச்சீரத்தூள், ஆனால் அதோடைய ஒரிஜினல் நேம் வந்து சீரகத்தூள் தான். சிலவங்க வந்து என்னை கிண்டல் கூட பண்ணலாம், என்னடா இவ ஜவ்வரிசிங்கிறா சீரகத்தூளுங்கிறா அப்படின்னு. என்ன பண்ணுறது, ஒரிஜினல் நேம் தானே சொல்லணும், அதுக்குன்னு நான் வந்து இஷ்டத்துக்கு ஒரு பேர் சொல்ல முடியாதுல்ல. இதெல்லாம் நான் வந்து தலைக்கு எடுத்துகிட்டு இருந்தால் அவ்வளோதான், நான் அடுத்த வீடியோ என்னால் போடவே முடியாது. கையில் அழுக்குப்பட்டால் அதை கழுவிட்டு போகிற மாதிரி அதெல்லாம் டேக் இட் ஈஸின்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ தண்ணி பாலில் வந்து அது எல்லாத்தையும் கலந்து நல்லா அடுப்பில் வச்சு நல்லா அதை சுண்ட விடணும். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு. ஸோ தண்ணி பால் நல்லா சுண்டி வர டைமில் வந்து இப்போ நாங்கள் அது கூட வந்து ஒரு 5-6 முட்டை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி நாங்கள் ஊற்றிட்டு அதை வந்து அப்படியே மூடாமலே அப்படியே ஓப்பன்லேயே வச்சு வேக விட்டுடணும். மூடினோம்னா வந்து ஒரு மாதிரி திரண்டு வந்துடும் நமக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது வந்து நல்ல முட்டை வந்து நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் இங்கே நாங்கள் வந்து கருவாடு வந்து க்ளீன் பண்ணுவோம். ஸோ கருவாடு பொறுத்த வரைக்கும் அந்த தலைப்பகுதியில் வந்து ஒரு கருப்பு கலரில் என்னவோ ஒரு பீஸ் ஒன்று இருக்கும், அதை மட்டும் தான் எடுக்கணும்னுவாங்க அம்மா. இது வரைக்கும் நான் நெத்திலி கருவாடு வந்து க்ளீன் பண்ணதே கிடையாது, அம்மா தான் க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இதோட பேர் நெத்திலி கருவாடு, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன மெனு அதை சொல்லவே மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ முட்டை கிரேவி, நெத்திலி கருவாடு ஃப்ரை, அப்புறமேட்டு காஞ்ச மிளகாய் இருக்குது இல்லையா, அதாவது வரமிளகான்னு சொல்லுவோம், அது ஃப்ரை பண்ணுறோம். ஸோ நெத்தலி கருவாடை நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறும் உப்பும் சேர்ந்து நல்லா பிரட்டி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அதை ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் இதை ஃப்ரை பண்ணணும். ஜிங்கிலி ஜிங்கிலி ஏ ஜிங்கிலி ஏ ஜிங்கிலி 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 ஏ ஜிங்கிலி 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 ஏ ஜிங்கிலி 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 ஏ ஜிங்கிலி என்னம்மா கண்ணப்பாரு கண்ணு டொய் போல டொய் போல டொய் போல. ஸோ இந்த பக்கம் வந்து காஞ்ச மிளகாய், அதாவது வரமிளகாவும் நல்லா கழுவிட்டு அது கூட நல்ல கொஞ்சமாக வாட்டரும் அது கூட நல்ல உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா அதை ஒரு கொஞ்ச நேரம் ஊற விட்டதுக்கு அப்புறமேட்டு அதை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆனால் கூட போதும். ஸோ அது வேகிற வரைக்கும் இங்கே வந்து நம்ம முட்டை கிரேவியில் வந்து நம்ம முட்டை போட்டோம் இல்லையா, முட்டையும் நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. ஸோ இது கூட இப்போ நம்ம வந்து கட்டியான பால் ஊற்றினோம்னா நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வந்து நாங்கள் செய்கிற முட்டை கிரேவி. ஸோ இது பாருங்கள், நல்லா சுண்டி வந்துடுச்சு தண்ணி பால். இப்போ வந்து கட்டிப்பால் சேர்க்க போகிறோம். அந்த பக்கமாக வந்து நம்மளுடைய காஞ்ச மிளகாவும் நல்லா பாயில் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம நல்லா கட்டிப்பால் சேர்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான், முட்டை கிரேவி வந்து தாளித்து ஊற்றினோம்னா இதோடைய ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா போதும். அதுதான் அவ்வளோதான், அது முட்டை கிரேவி முடிஞ்சிருச்சு. ஸோ கொதித்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ திக்காக செம்மையாக இருக்குது. தண்ணியாக இருந்தால் வேஸ்ட்டாக இருக்கும் முட்டை கிரேவி. நல்ல இந்த மாதிரி கட்டிப்பால் வந்து ரொம்ப திக்காக இருந்து முட்டை கிரேவி செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு தாளித்து போடுறதுக்காக ரம்பை, கருவேப்பிலை, அது கூட வெந்தயம், கொஞ்சம் கடுகு, வெங்காயம், இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வெந்தயம்னா சிலவங்களுக்கு புரியாது, அதாவது உளுவரிசி சேர்த்து இதெல்லாம் நம்ம நல்லா கொஞ்சம் முருகிறதுக்கு தாளிக்கணும். ஸோ தாளித்ததுக்கு அப்புறமேட்டு இதை அப்படியே நம்ம செஞ்சோம் இல்லையா முட்டை கிரேவி, அது மேலே ஊற்றி நல்லா மணக்க அப்படியே டக்குன்னு ஒரு தட்டு வச்சு மூடிட்டோம்னா சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இந்த கிரேவின்னு இல்லை, எல்லா கிரேவிக்குமே வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து தாளித்து ஊற்றிட்டு ஒரு தட்டு வச்சு மூடிட்டு சாப்பிடும்போது நல்ல மணமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சி. அன்றைக்கி வந்து எங்களுடைய லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் அண்ட் டேஸ்டியான ஒரு லஞ்சு, ஸ்ரீலங்கனுடையது.
ஸோ இது கூடவே வந்து நம்ம அப்பளம் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்தது எல்லாமே ஃப்ரை பண்ணுற வேலை தான் இருக்குது. ஸோ டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணணும். நம்மளுடைய அந்த வரமிளகா இருக்குது இல்லையா, காஞ்ச பச்சை மிளகாய், காஞ்ச சிவப்பு மிளகாய். ஸோ அதுவும் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்பளம் ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன்னா வந்து அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்பளம் நெத்தலி கருவாடு ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த இந்த சில்லி, அதாவது ரெட் சில்லி வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதம் நான் வந்து வாங்கின ஆயில் வந்து இப்போ தான் அம்மா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது மாதத்தில் ஒரு 10 நாள் கழிஞ்சிருச்சு. இப்போ நான் வாங்கினது இப்போ தான் வந்து அம்மா வந்து அதை சின்ன ஒரு பாட்டிலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து நான் எப்போவுமே மாதம் ஒரு 4 லிட்டர் வாங்குவேன். ஆனால் அது எப்போவுமே அடுத்த மாதம் வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் தாங்கும். அதுக்கப்புறமேட்டு தான் நான் அந்த மாதத்துடைய ஆயில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை லிட்டர் யூஸ் ஆகும்னு சொல்லுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் 4 லிட்டர் வாங்கினதுக்கு அது வந்து எப்படியும் அடுத்த மாதம் ஒரு 10 நாள் வரைக்கும் எனக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, நான் அப்பளம் தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறமேட்டு தான் அடுத்தடுத்து எல்லாம் ஃப்ரை பண்ணணும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போலாம் வந்து என்னுடைய வீடியோவை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறீங்க, நிறைய உறவுகள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குற எல்லா நல்லுள்ளவங்களுக்குமே எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி ரொம்ப 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 ஜஸாக்கல்லாஹ் கைர், நன்றி. சரி, ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ வந்து நம்ம அப்பளம் ஃப்ரை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெத்தலி கருவாடை தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நெத்தலி கருவாடை வந்து நம்ம உப்பு, எலுமிச்சை சாறு போட்டு நல்லா பிரட்டி வச்சுருந்தோம் இல்லையா ஊறுறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அதை எடுத்து இப்போ நாங்கள் ஃப்ரை பண்ணுறோம். அப்போ தான் நல்லா அதை சாப்பிடும்போது கருக்கு முறுக்குன்னு அது ஒரு நல்ல புளிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய நெத்தலி கருவாடு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சி. ஸோ லாஸ்ட்டாக தான் வந்து நாங்கள் வந்து இந்த ரெட் சில்லி இருக்குது இல்லையா, அது வந்து நாங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெட் சில்லியை வந்து நல்லா அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிடணும். ஸோ அது கூடவே நம்ம எண்ணெயில் சேர்த்தோம்னா தெரியும்ல, எண்ணெய் கூட தண்ணி சேர்ந்தா என்ன நடக்கும்னு. ஸோ அதுக்காக வந்து ரெட் சில்லியை நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். தண்ணி வேறையாக செப்பரேட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ரெட் சில்லியை ஃப்ரை பண்ணணும். ஜஸ்ட் வந்து ரெட் சில்லியோட ஒரு கலர் மட்டும் மாறினாலே போதும். ஜஸ்ட் அது முறுமுறுன்னு ஆகிடும். ஸோ இந்த கலருக்கு வந்துடுச்சுன்னா ஓகே, அது ஓகே. இப்போ நம்ம வந்து ரெட் சில்லியும் ஃப்ரை பண்ணிட்டோம். இது கூட வந்து ஒரு ராவாக ஒரு சம்பல் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து இதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு சம்பல் தான். இது வந்து எல்லா ஒரு இதுக்குன்னு இல்லை, நார்மலாக நம்ம என்ன ரைஸ் செஞ்சாலும் இதை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்னா வெங்காயம், பச்சை மிளகாய், சில்லி ஃப்ளாக்ஸ் இருக்குது இல்லையா அது, அப்புறமேட்டு எலுமிச்சை சாறு, உப்பு, தக்காளி, இது எல்லாம் சேர்த்து நல்லா பிசையணும். அப்போ தான் அதோடைய சாறு வந்து ஒன்றுக்கு ஒன்று ஜெல்லாகும். இது வந்து நீங்கள் இந்த ரைஸ்க்குன்னு இல்லை, எந்த ரைஸ்க்குமே நார்மலாக நம்ம சமைக்கிற எந்த ரைஸ்க்குமே, பிரியாணி தவிர, ஸோ அந்த மாதிரி ஒரு சோறு தவிர வேறு ஏதாவது கறி சோறுக்குலாம் இதை வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஸோ நம்மளோட லஞ்சும் ரெடி ஆகிடுச்சி. ரைஸ் நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சி. நெத்தலி கருவாடு, சில்லி ஃப்ரைட்லாம் ரெடி பண்ணியாச்சு. முட்டை கிரேவியும் மணக்க ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி. அதுவும் இல்லாமல் நேற்று வச்ச லெஃப்ட் ஓவர் வந்து இருந்துச்சு கொஞ்சம் மீன் குழம்பு. ஸோ அதோடய வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம அப்பளமும் வச்சு சாப்பிட இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து யாராவது இதை ட்ரை பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயும் அம்மா சமைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி யாராவது ட்ரை பண்ணாமல் இருக்கீங்கன்னா உங்கள் அம்மாட்ட சொல்லி இந்த மாதிரி சமைச்சிக்கணுங்க. இல்லாட்டினா நீங்கள் கூட சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு அன்றைக்கி நாள் வந்து ரொம்ப அருமையாக போச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீடியோ முடிக்க வேண்டிய டைமும் வந்துருச்சு. ஸோ இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய கவல். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே ஹாப்பி.